லிபாரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் வழங்கும் ஐரோப்பாவின் தங்கத்தமிழ் குரல். ஐரோப்பாவின் தங்கத்தமிழ் குரல். லிபாரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியும் ஐபிசி தமிழ் வானொலியும் ஒன்றிணைந்து நடத்தும் ஐரோப்பாவின் தங்க தமிழ் குரலுக்கான தேடல் போட்டி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் நாம் நார்வே நாட்டில் ஆஸ்லோ நகரில் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? லோஷிகா காந்தீஸ்வரன். நீங்கள் எத்தனை வயசுலேருந்து மியூசிக்கில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது? சின்னன்லேருந்தே எனக்கு ஆர்வம் இருந்தது உண்டு. சின்னன்டா எவ்வளோ சின்னன்? ஒரு 2-3 வயதுலேருந்தே அம்மா அப்பா சொல்லுவார்கள் எனக்கு இசையில் கூட நாட்டம் உண்டு. ஓகே. ஸோ இப்போ அவங்க வந்துக்கிறாங்களா, அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு? அம்மா அப்பா தங்கச்சி அவர் கூட இன்றைக்கு ஒரு போட்டியாளராக இருக்கின்றார். உங்களோட தங்கச்சி. ஸோ அவார்டை நீங்கள் போட்டி போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் காம்படிஷன் இதை பார்க்காம எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மற்ற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துக்கிறீங்க, நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பாட்டு பாட போகிறீங்க? கல்யாண தேனிலா என்ற பாடலை பாட இருக்கின்றேன். நல்ல பாட்டு. இந்த பாட்டு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? கேஎஸ் சித்ரா அவர்களின் பாடல்கள் எனக்கு நல்ல விருப்பம். மற்றது இது ஒரு தேசிய விருது வென்ற ஒரு பாடல். அதுக்காண்டி எனக்கு இது நல்ல ஒரு விருப்பமான ஒரு பாடல். ஓகே. ஸோ நீங்கள் இந்த கணக்க போட்டியாளருக்குள்ள நடுவுக்குள்ள உங்களை அவங்க இந்த காம்படிஷனில் சூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. லெப்ரா மற்றும் ஐபிசி ஆகிய ஊடகங்களுக்கு நான் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ உங்களோட இந்த காம்படிஷனில் உங்களோட தன்னம்பிக்கை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது நான் எக்ஸ்பீரியன்ஸை தான் இதை எடுக்கிறேன். ஓகே. ஸோ உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்கள் நல்லா பாடணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு தங்க புதையலை தேடி அலைவது போல் நாமும் ஐரோப்பாவிலே ஒரு தங்க குரலை, தமிழ் குரலை தேடி அலைகின்றோம் எங்கள் இசை பயணத்தில். முதலாவது சுற்றின் 2வது நிகழ்ச்சி. அடுத்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள நார்வேயில் ஸ்லெத்தலோக்கா இந்த இடத்தில் வாழ்ந்து வரும் லோஷிகா காந்தீஸ்வரனை அழைக்கின்றோம். வணக்கம் லோஷிகா. வணக்கம். லோஷிகா என்றால் என்ன சொல்லுங்கள், அர்த்தம் என்ன? லோஷிகா என்றால் எனக்கு அர்த்தம் தெரியவில்லை. பார்த்தீங்களா? என்ற பெரியம்மா அந்த பெயர்ல இருந்து அடுத்த முறை நீங்கள் அம்மா அப்பாவிடம் கேட்டு சொல்ல வேண்டும், ஏன் இந்த பெயரை வைத்தார்கள் என்று. இந்த பெரியம்மா அந்த பெயர்ல இருந்து இந்த பெயரை ஓ, பெரியம்மாவின் பெயரிலிருந்து உங்கள் பெயர். அப்போ பெரியம்மாவுக்கு அந்த பெயர் வைத்தது யார் என்று பெரியம்மாவின் அம்மாவை கேட்க வேண்டும். சரி, அவர்கள் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. லோஷிகா, முறையாக சங்கீதம் பயின்றவர் நீங்கள் இல்லையா? எத்தனை ஆண்டுகளாக? ஒரு 17 வருஷமா. 17 வருஷம். மிக மிக இளம் வயதில், ஒரு 2 வயது 3 வயது 3 வயதிலிருந்து ஆரம்பித்தீர்கள். மிக மிக இளம் வயதிலே இசை பயில ஆரம்பித்தால் ஸ்வரங்களை கேட்ட மாத்திரத்திலே என்ன ஸ்ருதி, என்ன ஸ்வரம் என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் வருமாம் இல்லையா? ஸ்ருதி. ஆகவே ஸ்ருதி மாதா, லயபிதா எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் பாடும்போது நாம் கேட்டறிவோம். என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? மௌனம் சம்மதம் என்ற படத்திலிருந்து கல்யாண தேனிலா. அடடா, என்ன அற்புதமான பாடல்! சில பாடல்களை சில நேரங்களில் மட்டும்தான் கேட்கலாம், ஆனால் ஒரு சில பாடல்கள் மட்டும் அந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடல் எப்படியான சூழலில் படத்தில் இடம்பெற்றதோ அந்த சூழலுக்கு எங்களை அழைத்து செல்லும். அந்த சக்தி இந்த பாடலுக்கு உண்டு. அதுதான் இசைஞானி இளையராஜாவின் அற்புதம் இல்லையா? இந்த பாடல் காட்சி கூட அற்புதமாக இருக்கும். அந்த அமலாவையும் மம்முட்டியையும் பார்க்கும் பொழுது அமலாவின் அழகு, அந்த இயற்கை அழகு, அப்படிலாம் நான் சொல்லலாமா?
என் மனைவி இங்கே இல்லை, அதனால் தான் தைரியமாக சொல்கின்றேன். இல்லை, எல்லோரும் நானும் என் மனைவியும் சேர்ந்தே அழகை ரசிப்போம், அழகான பெண்களை ரசிப்போம். அதான் நல்ல புரிந்துணர்வுள்ள தம்பதிக்கு அழகு. சரி, இந்த பாடலை இயற்றியவர் யார் என்று தெரியுமா? என்ன அழகான வார்த்தைகள்! கல்யாண தேனிலா, காய்ச்சாத பால் நிலா, காய்ச்சாத பால் நிலா. தெரியவில்லை. ஒரு பாடலை தெரிவு செய்யும் பொழுது அந்த பாடலுக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேரும் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு காட்டும் நன்றி. சரி, இந்த பாடலை இயற்றியவர் தமிழக அரசின் அவை புலவராக, ஆஸ்தான புலவராக இருந்த பெருமைக்குரிய புலவர் புலமை பித்தன். சரி, பாடுங்கள், ஆனந்தமாக பாடுங்கள், எங்களை ஆதூரமாக தாலாட்டுங்கள். கல்யாணத்தை நீலா காய்ச்சாத பால் நீலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாய மண்ணிலா கல்யாணத்தை நீலா காய்ச்சாத பாலிலா. தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஓடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மேலா நீ சீண்டும் கைலா பார்ப்போமே ஆவலாய் வானிலா கல்யாணத்தை நிலா காய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாய மண்ணிலா கல்யாணத்தை நிலா காய்ச்சாத பாலிலா. எங்கள் நெஞ்சங்களை எல்லாம் தாலாட்டியது அந்த பாடல். நடுவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் கேட்டு பார்ப்போம். பிரியதர்ஷினி. லோஷிகா நல்ல குரல் உங்களுக்கு. நன்றி. சங்கதிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 பாடி காட்டட்டுமா? ம். உந்தேகம் தேக்கிலா தீனுந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதை கூண்டிலா என் அன்பு காதலா என்
சங்கதீஸ் எல்லாம் ஏன்னா இந்த பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அண்ட் நீங்கள் எல்லா லாவுமே ஃபினிஷ் பண்ணும்போது ஓன்னு முடிச்சிட்டிங்க. தேனிலா அப்படி முடிச்சிட்டிங்க. ஃபுல்லாக லான்னு ஃபினிஷ் ஆகணும், ஏன்னா அதோட மீனிங் மாறும் இல்லையா. ஆல் தி பெஸ்ட். மற்றபடி நல்லா இருந்தது, வாய்ஸ் நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீராம் அவர்களே, உங்கள் கருத்துக்காக காத்திருக்கிறோம். அதான் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லிட்டாங்க பிரியா. அண்ட் அந்த சங்கதிஸ் நீங்கள் நோட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னாக்கா சங்கீதம் முறைப்படி கற்றுக்கிறது, அது ஒரு ஷார்ட்கட்டு தான். ஏன்னா இல்லாட்டா ஈஸியாக பாட முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு நமக்கு ஜீவராஜாக்கு கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃப்ளூட் இல்லை இங்கே. அந்த ஃப்ளூட் இல்லாமல் DX7 ஃப்ளூட் இருக்குது, ஆனால் அதில் ஒரு ஃப்ளூட் வாசித்து திருப்பி இதில் ஸ்ட்ரிங்ஸ் வாசித்து இதில் ஃப்ளூட் மாற்றி இதில் ஒரு ஃப்ளூட் வாசிச்சிருக்கார். ஸோ இட்ஸ் வெரி டஃப் டு ப்ளே. அண்ட் நீங்கள் அந்த கால பிரமாணம் ரொம்ப கவனிக்கணும். அந்த தாரார நானா அந்த தாரார கிளியராக பாடிட்டா பிரியா. லைக் அதனால் உங்களுக்கு அது நீங்கள் அதை ரசிக்கிறதோடு சேர்ந்து அந்த கால பிரமாணம் கவனிக்கணும். நாரான நானா அந்த தாரானா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அது கடைசியில் ஒரு அந்த 3 வாட்டி ஒன்று வருது, அது பாடுங்க. இல்லை கடைசியில் இது இல்லை, அது நீ பம பனிசா அதுதான் சொல்றேன். இது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. 2x ஸ்பீடில் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி 1x தான் ஒரு அந்த ஸ்பீடு. கல்யாண அப்போ தான் அது இது வரும். நாங்கிறது வேற ஏதோ சாங்கில் வரும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த டியூன் எல்லாம் மாறுறது நடுவில் பாட்டோட. ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது புது சங்கதி யாராவது பாடினாங்க சொல்லுவாங்க, அடுத்த பாட்டில் நம்ம வேணால் பிளான் பண்ணலாம், இந்த சாங் நான் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்படி அவர் கிழித்த கொட்டை தாண்டவே கூடாது. அது வந்து ஒரு என்ன மியூசிக் டைரக்டர், இஸ் எ கிரியேட்டர். அவருக்கு அந்த ஏன்னா அவருக்கு அந்த பாட்டு மட்டும் கவனித்தா போறாது. கல்யாண தேனிலா நான் அந்த நோட்டுக்கு தான் கார்டு இருக்கும். அப்படிலாம் போனால் கார்டு மாறிடும் இல்லையா. ஸோ அதனால அவருக்கு எல்லாமே கவனிக்கணும். அவருக்கு தன்னோட பாட்டில் இருக்கிற சகல நாடி ஞரம்பும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து அவர் மண்டையில் ஓடின்னு இருக்கும். அதனால தான் ஒரு பேஜில் ஒரு பார் தான் எழுதுவார் அவர். அந்த ஒரு பாருக்குள்ள இன்ஃபர்மேஷன் அதில் ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு சல்யூட் கொடுத்துட்டு தான் நம்ம பாடுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ஒரு லவ், அந்த ஒரு அஃபெக்ஷன் அந்த பாட்டில் இருந்தால் நல்லா பாட முடியும். நல்ல குரல் வளம், நல்லா உழைக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. சுமதி சுரேஷன் அவர்களே, சொன்ன விஷயம்தான். ஆனாலும் ஒரு ஆள் இப்போ படப்பாட்டுன்றது, அதாவது ஃபிலிமில் வந்த மியூசிக் சாங் வந்து இன்னொரு ஆள் பாடி இருக்கு. ஸோ அவர் எப்படி பாடினாரோ அதை நாங்கள் காப்பி பண்ணி தான் பாடுறோம். அப்போ எங்கட ஒரு வித்தியாசமாக நீங்கள் பாடிக்கலாம், அந்த பாட்டை ரசிக்க முடியாமல் போகுது. எனக்கு ஜேசுதாஸ் பாடின பாட்டு அதே மாதிரி. இப்போ கர்நாடிக் நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்க, நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு குழப்புதோ தெரியாது, நீங்கள் உங்களோட ஓன் சங்கதி போடுறீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஸ்வரம் பிடிக்க தெரிஞ்சால் நீங்கள் நோட்டேஷன் எடுத்து அதே இதை பாடினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. யாரன் இல்லை, அது கர்நாடிக் மியூசிக் கற்றுன்றதுனால புது சங்கதிங்கிறது இல்லை. இது அவங்க என்னன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக ரீட் பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால அந்த ஒரு டிஸ்கஷன் கூட இருக்கும். ஏன்னாக்கா கர்நாடிக் மியூசிக் கற்றுறது பெட்டர். வர்ணம் கற்றுட்டுருக்கீங்கல்ல, எந்த வர்ணம் கற்றுட்டுருக்கீங்க? பல வர்ணம் கற்றுக்கு இல்லை, இந்த ராகத்தில் கற்றுட்டுருக்கீங்களா? கன்னடா ராகத்தில் இல்லை. ஓகே, அப்போ கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ராகத்தை தெரியறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே வர்ணம் கற்றுக்கிறது தான். சரி ஸ்ரீராம், ஒரு சுவைக்காக கேட்கின்றேன். ஒரு பாடலை கர்நாடக பாணியில் பாடுவது எப்படி, அதையே மெல்லிசையாக பாடுவது எப்படி? 1-2 வரிகள் பாடி காட்டுங்கள். கர்நாடக பாணிங்கிறது இல்லை சார், கொஞ்சம் ஆசிலேஷனோட இதுதான். சரி. கல்யாணத்தேனிலா காய்ச்சாத பாலிலா கல்யாண தேனிலா அப்படின்னு பாடலாம். ஆனா அது வேற. அது கச்சேரி.
மாமவசதா ஜனனி மகிஷாசுர சூதனி அம்பமா மவசதா ஜனனி மகிஷாசுர சூதனி அம்பமா. ஸோ தேர் ஆர் லிட்டில் டிஃப்ரெண்ட் தான். ரெண்டும் நம்ம குரல் தானே வருது. ரா 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 நா. அந்த அதெல்லாம் கொஞ்சம் ரசித்து பாடணும். ஓகே, ஸோ அதனால் அது படித்ததுனால இது வராதுனோ, இது வந்ததுனால அது படிக்க முடியாதுனோ இல்லை. படிக்கிறது பெட்டர். தெரியல நம்ம என்ன பாடுறோன்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் த. லோஷிகா, நான் ஒரு இலகுவான வழி சொல்கின்றேன். அதாவது உங்கள் மனதிலே ஒரு காட்சியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்நாடக இசையை கற்றிருக்கின்றீர்கள், அது இருக்கட்டும். ஒரு அழகான ஒரு நீர்நிலை, அதிலே தென்றல் காற்று வீசுகிறது, மெல்லிய அலைகள் அப்படியே. அப்போது ஒரு அன்னப்பட்சி அந்த தண்ணீரில் அந்த அலைகளில் மட்டும் அப்படி விரல்களை அப்படி பதித்து 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 நடந்து போது போல் இருக்கும். அந்த அலைகளை தொடும், ஆனால் உள்ளே கால் மூழ்கி விடாது. அப்படி பாட வேண்டும். சரியா? நன்றி நன்றி நன்றி. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலை அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே.